நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நான் 1 கிளாஸு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் 1½ டம்ளர் பச்சரிசி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நான் ஊற வச்சுக்கிறேன். மினிமம் ஒரு 1/2 hour ஊறினா போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா கரைஞ்சதும் நான் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1½ டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சரியான அளவுக்கு சால்ட் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விடலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா குழன்னு வெந்துடுச்சு. எவ்வளோ குழப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா பொங்கல் குழப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் அதிகமான நெய் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டது, 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து பொங்கல் மேலே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து பொங்கல் மேலே தாளிப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வெண்பொங்கல்